ஹாய் வர்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கருப்பு உளுத்தங்களிங்க. இது எலும்புக்கு ரொம்ப வலுவானதுங்க. இது வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. எப்படி செய்யறதான்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்புளுந்து 1 டம்ளருங்க, 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, இது ரெண்டும் நல்லா களைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. 3 முறை களைஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இது நம்ம வறுத்து எடுத்துட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துட்டு வரணும். நல்ல சிவர வறுத்தாச்சுங்க. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இது சாப்பிடக்குள்ளேயே நமக்கு நல்லா பொறன்னு இருக்கும். நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதோட 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணுங்க. உளுந்தோட ஏலக்காய் சேர்த்து அரைக்கக்குள்ள நமக்கு மனம் நல்ல மனமா இருக்குங்க. நம்ம உளுந்து எல்லாம் அளந்த டம்ளர்லயே 3 டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க. இதோட நம்ம அரைச்ச பொடியை கொட்டிக்கலாம். இது நல்லா தண்ணியில கரைச்சிக்கலாங்க. நான் இன்னும் அடுப்பை பத்த வைக்கல. அடுப்பை பத்த வச்சுட்டு இது மாதிரி கிண்ணம்னா கட்டி நல்லா விழுந்துருங்க. அதனால கட்டி இல்லாம கரைச்சிக்கிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம நம்ம கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல தாங்க இருக்கணும். ஏன்னா உளுத்தங்களி நம்ம கொஞ்சம் அனல் அதிகமா போயிட்டாலும் நல்லா கட்டி விழ ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஒரு கனமான வடச்சட்டியில செஞ்சீங்கன்னாக்க சீக்கிரமா அடிபிடிக்காதுங்க. ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணும். இதுல கால்சியம் சத்து ரொம்ப அதிகம். அதனால இது வாரத்துல ஒரு முறையாவது வீட்டுல செஞ்சு கொடுங்க. நல்லா டேஸ்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கெட்டிப்படுதுங்க. கலரும் சேஞ்ச் ஆகுது. கைவிடாம கிண்டுங்க. நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இப்ப கையில தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாக்க கையில ஒட்டாதுங்க. களி நல்லா வெந்துக்குச்சு. இப்ப நம்ம அளந்த அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்க்கக்குள்ள கொஞ்சம் சேர்த்து போடணுங்க. இல்லைன்னா சக்கரை உரைக்காது. இதில் நம்ம 1 டம்ளர் போட்டோம்னா அது 1.25 டம்ளர் போட்டுக்கலாங்க. இப்ப நம்ம வெல்லம் கரையிற அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கலாம். நம்ம களி செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஹை ஃப்ளேம்ல வச்சிடக்கூடாதுங்க. வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஆயில் அதிகமா இருக்கணுங்கிறதுக்காக நான் 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இந்த ஆயில் எல்லாம் களி நல்லா இழுத்துக்கும். இப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. இது போல வடச்சட்டியில ஒட்டாம நமக்கு அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வருங்க. இது நமக்கு கரெக்டான பதம். இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் செய்தது போலவே நீங்களும் செய்து பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற விதமா இன்னும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை போலவே செய்து காமிக்கிறேன். நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.